நல்லா பாருங்க. 180 வர்றதுக்கான சான்ஸ் இல்லையே. 180 தான் ஒரு நேர்கோடு. நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நான் இது படிச்சது அன்னைக்கு ரெக்கார்டிங் ஒன்று இல்லை. இந்த தேட்டர்கள்லாம் சொல்லி தந்திருப்பேன். கேட்குற கணிதம்னு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று பாருங்க. எல்லா ரெக்கார்டிங்கும் திருப்பி திருப்பி பாருங்க. கணக்கெல்லாம் செஞ்சு கொப்பில வைங்க. ரைட். சொல்லுங்க பிள்ளை, வேற ஏதாச்சும்? ரைட், பாருங்க. இது என்ன தேட்டம் அப்படின்னா, ரைட், இது ஒரு மையம். ஒரு மையத்துல இப்படி கோடு, அது எத்தனையா இருந்தாலும் சரி, எத்தனை கோடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட், ஒரு மையம் அப்படின்னு இருந்தால், ரைட், ஒரு மையத்துல இருந்து இப்படி போனா இந்த மூளை கூட்டுனா சரியா 180. அதாவது 130 150, இது அவலத்தை கூட்டினா 360 பாகையா. 360 பாகையா. ஆகவே நம்ம என்ன செய்யலாம் கேட்டா, எக்ஸால இரண்டே கூட்டலாம். 582 280 ஈக்குவல் டு 360. இப்ப கழிவு, இப்ப எக்ஸ் என்ன? சார் ஆகவே இப்ப எக்ஸ் சமன் 360 250 கூட்டப்பட்டிருக்கு 280. அவை 280 கழிப்பு கழிச்சா 80. பாருங்க, இதான் ஒண்ணு. இது வந்து சும்மா லேசானது. ரைட், உங்களுக்கு கஷ்டமானது ஒரு சொல்ல இயலாது. ரைட், அதனால லேசா நின்று போறோம். ஓகே, அப்படி இது விளங்கிடுச்சான்னு போறோம். இது விளங்கிடுச்சா இந்த விஷயம்? சரியா? ரைட், தேற்றம் ஒண்ணு. ஓகே, ரைட். எழுதி வை. இதுல உதாரணம் நிறைய தர இயலாது. ரைட், இதெல்லாம் புக்ல கணக்கு இருக்கும், செஞ்சு பாருங்க. ரைட், ரைட். இங்கே எக்ஸ் வெளி வேணும். இங்கே எக்ஸ் வெளி வேணும். இங்கே எக்ஸ் வெளி வேணும்.
இங்க போல இல்லை அங்க சொல்லணும் இருக்கா எக்ஸ் சமன் 30 சார். எக்ஸாம் 30 ரைட் வெரி குட். நீ கழிச்சீங்கன்னா தான் நான் தொடர்ச்சியா கிளாஸ் உங்களுக்கு செய்யலாம். ரைட் எல்லாம் ஒவ்வொரு ஆளும் மாறி மாறி சொல்லணும். ரைட் ஓகே. ஓகே இங்க பாத்தீங்கன்னா ரைட் ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோட்டுல உள்ள எல்லா கோணங்களையும் கூட்டுத்தொகை வந்து 180. ரைட் அது உங்களுக்கு தெரியும். அது 3x இது கேட்டகரி 2க்கே செஞ்சுட்டேன். ரைட் கேட்டகரி 2க்கு இதுல செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு செய்யாதது சும்மா ஞாபகப்படுத்துறேன். ரைட் இதுல ப்ராக்டிஸ் பண்ணணும்னா வீடியோ இருக்கு பாருங்க. இந்த வீடியோவை நான் வேணும்னா முன்பதிவு போட்டு வரேன். இது எல்லாத்தையும் கூட்டினா 180 பாருங்க. ரைட் அவை 3x மொத்தம் 6x சமன் 180. x சமன் 30 பாருங்க. ரைட் 6 செலுத்தப்பட்டிருக்கு அனுப்ப பிரிக்கப்படும். அதெல்லாம் தெரியும் தானே. அங்க என்ன எக்ஸ்ட்ரா வேல்யூ அங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ எல்லாம் கொப்பியை பேனா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் உங்க கிளாஸ் டைம் டேபிள்லாம் புதுசாக அனுப்பியிருக்கேன்னா ரைட் அதில் மண்டே கிளாஸ் ஈவினிங் உள்ள கிளாஸ் இப்போ நடக்குது. ரைட் மற்றபடி வெனிஸ்டேலேருந்து ஈவினிங் தான் நடக்கும். நீ சின்ன பயணம் ஒன்றதுனால நான் உங்களுக்கு மார்னிங் இந்த கிளாஸ் செஞ்சுட்டு போறேன். சார் கிளியரா விளங்கல சார். என்ன விளங்குது? எக்ஸ் சமன் 15. வெரி குட். எக்ஸாம் 15. ரைட் ஓகே. ரைட் இதை பார்த்தோம்னா இது ஓகே. இது ஒரு நேர்கோடு 180 பாகை. இது வந்து 90 பாகைனா இந்த அடையாளம் வந்து 90 பாகை. ஆகவே நம்ம என்ன செய்யலாம் எக்ஸ் 2x 3x எல்லாத்தையும் கூட்டினா 90. ஆகவே இங்கே 6x சமன் 90. எக்ஸ் சமன் அதே வாங்கி பிரிக்கணும். ஆகவே 15. ரைட் ஓகே. அடுத்த விஷயம் ரைட் இதுல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட் இங்கே எக்ஸ்ட்ரா வெளியே வேணும்னு சொல்லுவோம். சார் எக்ஸ் சமன் 60. எக்ஸ் சமன் 60. ரைட் பார்ப்போம். இங்கே எப்படிதான் ஒரு முக்கோணி இருக்குன்னா ஒரு முக்கோணில 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ரைட் அப்ப அது உங்களுக்கு தெரியும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. ஆக எக்ஸ் இருக்கு 45 75. எல்லாத்தையும் கூட்டினா 180 பார்க்கணும். எக்ஸ் பிளஸ் இது ரெண்டையும் கூட்டுங்க 0 12 equal to 180. X equal to 180 minus 120. X equal to 60 degree. Right? ஆகவே x சமன் 60 பாகை வருது. ரைட் உங்களுக்கு அவ்வளவா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரைட் சின்ன சின்ன தியரி தான் எழுதி வச்சுக்கணும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. உங்களுக்கு தெரியும் சின்ன வகுப்புல தான் படிச்சிருப்பீங்க. ரைட் ஓகே. இது கிரேட் 5க்கே இருக்கு. இப்ப சிதம்பரம் கிரேட் 5ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கிரேட் 5 ரைட்
ரைட். சொல்லுங்க, எக்ஸின் பெருமானம் என்ன? இது 40 பாகை, இது எக்ஸ். இது ரெண்டு சமன்னு சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் ரெண்டு சமன்னு சொல்லியிருக்கேன். எழுபது பாகை சார். 70. 70 பாகை. வெரி குட். பாருங்க, ஒரு முக்கோணி ஒண்ணு இருந்தா அதுல ரெண்டு பக்கம் சமனா இருந்தா ரெண்டு கோணம் சமனா இருக்கும். ரைட். எந்தெந்த கோணம் சமனா இருக்குன்னா, சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனா இருக்கும். இந்த பக்கத்துக்கு இது எதிரா இருக்கு, இந்த ரெண்டு கோணம் தான் சமம். இது எக்ஸ். ரைட். இது எக்ஸ்னா இது எக்ஸ். இங்க முடிவு வர்றதில்லை, இது 40 இது 40 வர்றதில்லை. சமனான பக்கம் இது, இதுக்கு எதிரான கோணங்கள் சமம். ரைட். அவ்வளவு. அப்ப இன்னைக்கு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு 40 பாகை இருக்கு. ஆகவே இது எல்லாத்தையும் கூட்டா 180 முதல்ல படிச்சிட்டோம். ரைட். ஆகவே எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x சமன் 180 மைனஸ் 40, 2x சமன் 140. ஆகவே எக்ஸ் சமன் 70 பாகை. ரைட். இது இப்படித்தான் செய்யணும் அவசியம் இல்லை, நீங்க டைரக்டா ஆன்சரை போட்டுடலாம். ரைட். போட்டி பரீட்சைக்கு இப்படிலாம் செஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் செஞ்சு தரேன். ரைட். இங்க எக்ஸ் வேல்யூ வேணும், இங்க எக்ஸ் இன்டர்மோட். இங்க இந்த பக்கம் ரெண்டு சமம். 80 பாகை. ரைட். 80 பாகை. இது 50 பாகையா இருந்தா இது 50 பாகை. ஏன்னா நான் சொல்லிட்டு முதல்ல சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் வந்து 50 50. ஆகவே பாருங்க, எக்ஸ் பிளஸ் 50 50 180. ஆக எக்ஸ் ஆக இது ரெண்டே கூட்டினா 100, 180னா எக்ஸ் சமன் 180ல இருந்து 100 கழிச்சோம்னா எக்ஸ் சமன் 80. ரைட். இது சும்மா நார்மலா போடலாம், 50 50 100னா இது 80. கரெக்டாவே ஆன்சரை போட்டுடலாம். ரைட். ஓகே. இந்த 65 பாகை ஒரு சமன், ரெண்டு சமன். எக்ஸ்ட்ரா வெளியே வேணும். சார் 130 பாகை. 130 பாகை. ரைட். 130. ஓகே. ஏன்னா இது ரெண்டும் சமன். ரைட். முதல்ல படித்தோம், இது 65 இருந்தா சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன், ஒரு இசம் பக்கம் முக்கோணம். ரைட். இங்க ஒரு புது தேற்றம் ஒண்ணு, இந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா இங்க சமன். அதாவது முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் வந்து அதன் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை, அதனுடைய எதிர்கோணம், அகக்கோணம் இல்லாம அதனுடைய எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அது இந்த 65 65 கூட்டினா எக்ஸ் சமன் 130 பாருங்க. ரைட். ஓகே தானே? ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம், ஓ லெவல் எக்ஸாமுக்கு வருது. ரைட். உங்களுக்கு 11ஆம் வகுப்பு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கேள்வி வர்றது.
இது 55 பாகை, 55 பாகை இந்த கோணம். இதை நம்ம எக்ஸ் நோக்கும். இப்ப எக்ஸ் என்ன? சார் 55 பாகை. 55. ரைட். ஒரே அர்த்தம் தான் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கு. மற்றவங்க கிளாஸ்ல இல்லையா பாத்துக்கிட்டீங்களான்னு தெரியல. ரைட், எல்லாருமே சொல்லணும். இது 90 ஏன்னா ரைட், 90 55னா இது 35. ரைட், 35 தானே? ஆமா, ரைட். இது 35னா ரைட். இந்த இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் படிக்கணும். குத்ததிர் கோணம் இப்படி இருந்தா ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டுனா அது ரெண்டு சமன். குத்ததிர் கோணம் சமன், இது ரெண்டு சமன். அப்ப அதைத்தான் இங்க நான் பாதிச்சிருக்கேன், குத்ததிர் கோணம். ரைட், இது நிறைய கணக்குகளுக்கு தேவைப்படும். ரைட், இது 55. அப்ப இது 55னா இது 55 குத்ததிர் கோணம். இங்க 35, இங்க 35னா இங்கேயும் 35. ஆகவே எக்ஸ் சமன் 55. சின்ன விஷயம் தான். ரைட், இங்க எக்ஸ் வெளி வேணும். நூத்தி 10 பாகை. இங்க என்ன செய்யணும்? ரைட், இந்த லேகம் செய்யறது இது ரெண்டும் சமாந்தரம்னா சமாந்தரம் தானே? ரைட், ஆகவே நடுவில் நம்ம என்ன செய்வோம்னா சமாந்தரமா ஒரு கோடு போடணும். இது சமாந்தரம். ரைட், சமாந்தரம் போட்டோம்னா இங்க 45னா இது 45. உங்களுக்கு தெரியும், இரண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் போது உண்டாகும் ஒன்று விட்ட கோணம். Z வடிவமா இருந்தா ஒன்று விட்ட கோணம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ரைட், ஆகவே இது ரெண்டும் சமனா இருக்கும். சமாந்தரமா இருந்தா சமனா இருக்கும். ஆகவே நான் அதே தான் ஒன்று விட்ட கோணம். இது 65னா இங்கே 65. அப்ப எக்ஸ் வேல்யூ வந்து இது ரெண்டையும் கூட்டத்துக்கு சமனா இருக்க போகுது. ரைட், ஆகவே பாருங்க எக்ஸ் சமன் 45ஓட 65 கூட்டினா போதும். எக்ஸ் சமன் 110. ஓகே, இந்த விஷயம் தான். ரைட், அப்ப இது ஒன்று எக்ஸாக்ட் வடிவமா இருந்தா ஒன்று விட்ட கோணம். அதே மாதிரி ஒத்த கோணமும் சமன். இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் போது உண்டாகும் ஒத்த கோணம் பாருங்க எஃப் வடிவமா இருக்கும். சமாந்தரமா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் சமனா இருக்கும். ரைட், இது 60 பாகையா இருந்தா இது 60 பாகை தான். ஓகே, ரைட். அதே மாதிரி இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் போது நேய கோணங்களின் கூட்டுத்தொகை இந்த பாருங்க, இதான் நேய கோணம். இந்த பான வடிவத்துல இருக்கு. இந்த ரெண்டு கோணமும் நேய கோணம், இந்த ரெண்டு கோண ஜோடியும் நேய கோண ஜோடிகள். ரைட், அது எக்ஸ் பிளஸ் ஒய் 180 பாருங்க. அது ரெண்டையும் கூட்டினா 180. சமன் கிடையாது அது ரெண்டும். அது ரெண்டையும் கூட்டினா 180. ரைட், இது ரெண்டு சமாந்தர நேர்கோடுகள்ல உள்ள தேற்றங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு கணக்கு தான்
ஒவ்வொரு தேட்டத்திலையும் ஒவ்வொன்று தான் சொல்லி தர்றேன்னா அதான் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கணும். லேசான கேள்வி தரேன். ரைட். A plus B plus E plus F இன் பெருமானம் யார்? இது எல்லாத்தையும் கூட்டினா பெருமானம் என்ன? இது நார்மலான கேள்வி தான். இது கேட்டகரி 1 கேட்டகரி 2 உள்ள 360 பாகை சார். 360. வேற ஆன்சர் எது வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். ஓகே, 360 எப்படி 360 அப்படின்னா இங்க பாருங்க, ஏயும் பி கூட்டினா பாருங்க வந்து ஒரு முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம். ரைட். அதன் அகத்து திருக்கோணங்களையும் கொடுத்தவை சமன். முதல்ல பார்த்து தேட்டோம். ரைட். அதே மாதிரி இத பாருங்க, இது ஒரு முக்கோணி, ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்த திருக்கோணங்களையும் கொடுத்தவை சமன். அதே மாதிரி இங்க இது ரெண்டையும் கூட்டினா இதுக்கு சமன். ஈஸாவே இப்ப அவ்வளவு கோணமும் கூடப்பட்டுச்சுன்னா, ஆனா ஒரு மையத்தை சுத்தி அவ்வளவுமே இருக்கு. ரைட். முத பார்த்து தேட்டோம். முதல்ல உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருப்பேன், அந்த கணக்குக்கு ஆனா ஒலிம்பியாட் தான் இருக்கு. ரைட். ஆகவே இது 3 கூட்டினா 180. சரி, இந்த கோணம் இங்க ஒரு மையத்தை சுத்தி அவ்வளவு கோணங்களையும் கொடுத்தது வந்து 360. ஓகே தானே? ரைட். இங்கே இதே கேள்விதான். A plus B plus C D E F எல்லாத்தையும் கூட்டினா என்ன? A B C D E F இது அவ்வளோத்தையும் கூட்டினா என்ன? முன்னூத்தி அறுபது. 570. 300. வேற ஆன்சர் வச்சுக்கோங்க. முன்னூத்தி அறுபது சார். 360. ரைட். ஓகே, இது அவ்வளவு பெரிய யோசிக்கிறதுக்கு இல்ல. ரைட். 360. ஓகே, 360. ஓகே, இங்க பாருங்க, முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது முதல்ல இங்க சொன்னதுதான், இங்க சொன்ன தேர்தலை பாதிச்சிருக்கேன். ரைட். இந்த கோணம் வந்து D plus D, இந்த கோணம் E plus F. இந்த தேர்தலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து திருக்கோணங்களையும் கொடுத்தாக்கி சமன். எப்ப இதை கண்டுகிட்டு இருக்க பாருங்க. இப்ப நீங்க இன்னைக்கு 50 பாக இன்னைக்கு 60 கொடுத்தா
இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டு காணலாம். ஓகே. ஆனா இந்த மாதிரி கணக்குல வரக்குள்ள நம்ம இதை கண்டுபிடிச்சு காணக்குள்ள சமன்பாடு பெருசாகி சரியானமாக சிக்கலா இருக்காங்க கேள்வி செய்யுது. அதுக்காக டிரெக்டா இது சமன்னு பார்த்துருக்கோம். இல்லாட்டிதான் நம்ம இதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கலாம். எண்கள் மட்டும் தான் பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்தா உங்களுக்கு சமன்பாடுதான் சிக்கலா வரும். அதனால நான் என்ன செய்யறேன்னு கேட்டேன், இது ரெண்டையும் கூட்டினா இது சமம், இது ரெண்டையும் கூட்டினா இங்க சமம் a பிளஸ் b. இப்ப பார்த்தோம்னா ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகையில இது அவ்வளவுமே அடங்கியிருக்கு. நல்லா பாருங்க, ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை பாருங்க. எல்லா முக்கோணி ரைட். நான் இதை அழிக்கிறேன், இதை அழிச்சாதான் உங்களுக்கு ரைட். இதை அழிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகையில இது எவ்வளவுமே அடங்கியிருக்கு. ரைட். ஆகவே முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360. முக்கோணி மட்டும் இல்ல, எந்த ஒரு பல்கோணி எடுத்தாலும் சரி புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360. ரைட். நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எல்லா பல்கோணிலையும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360. ரைட். உங்களுக்கு எக்ஸாமுக்கு புறக்கோண சம்பந்தமா வராது. ஓரல் எக்ஸாம் சிலபஸ்ல புறக்கோண சம்பந்தமா பெருசா உங்களுக்கு கேள்வி தரமாட்டாங்க. ஆனா நிறைய போட்டி பரீட்சை, ஒலிம்பியாட், சிதம்பரம் அப்படிங்கிற புறக்கோணம் மெயினா வச்சுதான் கேள்விகள் வரும். ரைட். ஆகவே அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு பல்கோணிலும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து a plus b plus c plus d plus அதே கேள்விதான். இதை அவர்கிட்ட கூட்டினா என்ன? a b c d e f இதை அவர்கிட்ட கூட்டினா என்ன? சார் 360. ரைட். 360. ரைட். வெரி குட். 20 சார். 360 சார். 360. வெரி குட், வெரி குட். என்ன பாருங்க, இது ஒரு முக்கோணி. முக்கோணி நாற்கோணங்களின் கூட்டுத்தொகை இந்த 3. அடுத்த 3 முக்கோணி ACE, BDF. இது அவ்வளவுமே ரெண்டு முக்கோணில உள்ள அகக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180, இன்னொரு முக்கோணிக்கு 180. ஆகவே 300. ஈஸியா அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் படிச்சனால நீங்க லேசன் சொல்றீங்க. ரைட். இதே ஓலவல் நோமலா ஓலவல்ல செஞ்சு இருக்கவங்களுக்கு டக்குனு யோசிக்க மாட்டாங்க. A B C D E F G H. A B C D F G H எல்லாத்தையும் கூட்டினா என்ன? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க சார் சொல்லுங்க. 720. 720. 720. 720. வெரி குட். ஏன்னா ரெண்டு நாட்பக்கல் இருக்கு. ரைட். ரெண்டு நாட்பக்கல் இருக்கு. ஒரு நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360. ரைட். BDFH இது அவற்றை கூட்டினால் 360. CEGA ACEG அது அவற்றை கூட்டினால் 360. ரைட். அப்படி ஆகவே ரெண்டை கூட்டினா 720. வெரி குட்.
இங்க சொல்லுங்க பாப்போம். A B C D E இதை வந்து கூட்டினா எப்படி பாருங்க. இதுல ஒலிம்பியாட் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க தூங்குனீங்கன்னு நினைக்கிறேன் போட்டோ வச்சுட்டு. ரைட். அது உங்களுக்கு இது ஒரு பெரிய கணக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இங்க புதுசா 1-2 பேர் இருக்கவங்க அவங்களுக்காகத்தான். ரைட். ஓகே. நிலுக்சன் சொல்லியிருக்காரு. ரைட். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம். சும்மா ஞாபகப்படுத்துறேன் நான். ரைட். உங்களுக்கு தெரியும்னு விட்டுட்டு போக வேலாது நம்ம. ரைட். அதனால கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த விஷயத்த சொல்றேன். அதை விட புதுசா ஜாயின் பண்ணவங்களும் கொஞ்சம் படிக்கணுமே. நிறைய பேருக்கு தெரியும், இந்த கணக்கு தெரியும். ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ரைட். அது ரைட். சார் 180. ரைட். 180 என்ன? ரைட். வெரி குட். இங்க பாருங்க. இப்ப ஏயும் சியும் கூட்டினா இந்த முக்கோணி எடுங்க. ரைட். இந்த முக்கோணியை பாருங்க. அதே தேட்டம் தான். இதுல ஏதாச்சும் ஒரு கேள்வி தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ரைட். உனக்கு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பெரிய கேள்வியா வந்துருவாரு. இந்த ஏயும் சியும் கூட்டினா இதுக்கு சமன். அதான் பாருங்க. இதுதான் இந்த முக்கோணி. இந்த இருக்கு முக்கோணி. இந்த முக்கோணி எடுங்க. ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அகத்தறி கோணங்களின் கொடுத்தொகை சமன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க முக்கோணி இருக்கு. ஈயும் பியும் ஈயும் கூட்டினா அந்த முக்கோணி. இங்க ஒரு முக்கோணி இருக்கு பாருங்க. இங்கேயும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் தான் இருக்கு. மறுபக்கம் இருக்கு. ரைட். இப்படி இருக்காது. இப்படி இருக்காது இந்த கோணம் பாருங்க. இது இ, இது பி. இங்கேயும் அதே தான். பி சக இ. பாருங்க எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே வந்திருக்கு. என்னன்னு கேட்டா ஒரு முக்கோணி உழுக்கு வந்துருக்கு. ஒரு முக்கோணி உழுக்கு வந்துருச்சு. அவை முக்கோணி ஒன்று நாற்கோணங்களின் கொடுத்தொகை 180 பாருங்க. அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். முக்கோணில இருந்து படிக்கிறோம். ரைட். ஓகே. இது எவ்வளவு கிளியர் தானே? ரைட். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். ரைட். இது உங்களுக்கு சின்ன சின்ன தேற்றங்கள் ஞாபகப்படுத்தினேன். கிரேட் 8க்கு வரைக்கும் உள்ள தேற்றங்கள். ரைட். ஞாபகப்படுத்தினேன். இப்பதான் கிரேட் 9 உள்ள ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ரைட். ஆகவே எடிகொண்டு போட்டுக்கங்க. இணைகரம்னு எடிகொண்டு போட்டுங்க. இணைகரம். இணைகரம். ரைட். இணைகரம் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது பெருதல் ஓகுரம். ரைட். பெருதெல்லாம் 2 கோடுகள் சேர்ந்து உருவாகுறது தான் ரைட் பெருதல் ஓகுரம். ரைட். இணைகரம். ரெண்டுக்கும் சமன். ரைட். இதான் இணைகரம் நோக்கமே. ரைட். இதுக்கு கொஞ்சம் பண்புகள் இருக்கு, முக்கியமா தேவை நமக்கு. ரைட். இணைகரத்தின் பண்புகள் முக்கியமா தேவை. இணைகரத்தின் பண்புகள். ரைட்.
என்ன சொல்ல பாப்போம், இணைகரத்தின் பண்புகள் என்னென்ன இருக்கும்? 4 முக்கியமான பண்புகள் இருக்கு. ரைட், அந்த 4 பண்பு தேவை. 4 முக்கியமான பண்புகள் இருக்கு, 4 பண்பு தேவை. எனக்கு ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எனக்கு இணைகரத்தின் பண்புகள் சார் சொல்லுங்க சொல்லுங்க. எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகும். வெரி குட். எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகும். எதிர்பக்கங்கள் சமனா இருக்கும், சமாந்தரமா இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் எப்படி இருக்க போகுது? சமனா இருக்க போகுது, சமாந்தரமா இருக்க போகுது. அதான் எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பக்கம் சமனும் சமாந்தரமா இருந்தா ஓகே, ரைட், அது இணைகரம். சரிதானே? ரைட். அடுத்தது வேற. எதிர்கோணங்கள் சமனாக எதிர்கோணங்கள் சமன். எதிர்கோணங்கள் சமன், ரைட். எதிர்கோணங்கள் சமன். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனா இருக்கும், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனா இருக்கும், ரைட். எதிர்கோணங்கள் சமன், ரைட். வேற இணைகரம். இணைகரம் சமன் சமாந்தரம் இப்படி போட்டீங்கன்னாவே இணைகரம் தான். மூலை விட்டங்கள் இரு சமகோரிடும் சார். ரைட், ஓகே. இது கிளியர் இல்லாம இருக்கு தானே? சரி. மூலை விட்டங்கள் இரு சமகோரிடும். மூலை விட்டங்கள் இது சம கோரிடும், ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு மூலை விட்டம் வருவீங்கன்னா இதை ரெண்டா பிரிக்கும். இதனுடைய பரப்பளவு 2 ஒரு சமன், ரைட். இது 50 இருந்தா இது 50. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மூலை விட்டம் வருவீங்கன்னா இது 50 இருந்தா இது 50. அவ்வளவுதான். மூலை விட்டங்கள் இரு சம கோரிடும். வேணா ரெண்டு மூலை விட்டத்தை வரையும், ரைட். நான் அடுத்த 2 மூலை விட்டத்தையும் வரையும் வரைஞ்சீங்கன்னா இந்த மூலை விட்டம் இதுக்கு சமனா இருக்கும், இவருக்கு சமனா இருக்கும். இதான் சொல்லுவாங்க மூலை விட்டங்கள் இது சம கோரிடுன்னு சொல்லுவாங்க. மூலை விட்டம் வரைஞ்சீங்கன்னா இந்த இது சமம், இதுக்கு இது சமம். ஓகே. எனக்கு சொல்லுங்க இன்னொன்னு என்ன, அதை சொல்லி தந்துடுறேன். என்ன சமச்சீராச்சுக்கள் இல்லை. மூலை விட்டங்கள் அதன் பரப்பளவை இது சம கோரிடும். எழுதிக்கணும். மூலை விட்டங்கள் அதன் பரப்பளவை சொல்லி தந்தேன்னா, ஒரு இணைகரத்துல ஒரு மூலை விட்டு வரைஞ்சோம்னா அந்த பரப்பளவை 2ஆ பிரிக்கும். உள்ள பரப்பளவு 100 இருந்தா 50 50. இந்த பக்கம் மூலை விட்டு வரைஞ்சோம்னா இங்க 50 இங்க 50, ரைட். அதான் 4. இந்த 4 முக்கியமான இணைகரத்தோட்டு ரூல், இணைகரத்தின் பண்புகள், ரைட். இது உங்களுக்கு ஒலிம்பியாட் நிறைய கேள்வி செய்யக்கூட தேவைப்படும், எழுதி வச்சுக்கணும். 4 இணைகரத்தின் பண்புகள். கடைசி பாயிண்ட். மூலை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கோரிடும். மூலை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கோரிடும். எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படும். எதிர்கோணங்கள் சமன். மூலை விட்டங்கள் இரு சம கோரிடும். மூலை விட்டங்கள் அதன் பரப்பளவை இரு சம கோரிடும். இது இணைகரத்தின் பண்புகள். மூலை விட்ட பண்புகள் பார்க்கலாம். எடுத்துட்டேன்.
எக்ஸின் பெருமானம் என்ன? சின்ன கேள்வி தான் போட்டுருக்கேன். 70 பாகை சார். 70 பாகை. ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அங்க நேர்கோணங்கள் வந்துருப்பாங்க, சமாதானமா இருக்கு. இது ரெண்டும் நேர்கோணங்கள். அப்ப எக்ஸையும் 110ஐயும் கூட்டினோம்னா 180 பாகை. ஆகவே எக்ஸாமன் 180ல இருந்து 110 கழிச்சோம்னா எக்ஸாமன் 70 பாகை. ரைட் ரைட். என்ன சொல்லுங்க, கேள்வி ஒண்ணு எழுதிங்க. கேள்வி ஒண்ணு எழுதுங்க. மூலைவிட்டங்கள் சமனாக அமையும் இரண்டு நாட்பக்கள் எவை? மூலைவிட்டங்கள் சமனாக காணப்படும். மூலைவிட்டங்கள் சமனாக காணப்படும் இரண்டு நாட்பக்கங்கள் எவை? பாப்பா யார் சொல்றாங்க? மூலைவிட்டம் சமனா இருக்கணும் சார். சதுரம் இணைகரம். சதுரமும் செவ்வகமும் சார். சதுரமும் இணைகரமும் இல்ல, சதுரம். ரைட். ஒரு சதுரம் வரைஞ்சீங்கன்னா அதுக்கு மூலைவிட்டம் வரைஞ்சீங்கன்னா சமனா இருக்கும். அதே மாதிரி ஒரு செவ்வகம் வரைஞ்சீங்கன்னா அதுக்கும் மூலைவிட்டம் சமனாக காணப்படும். இதே இணைகரம் வரைஞ்சீங்கன்னா இந்த மூலைவிட்டம் சின்னதா இருக்கும், இந்த மூலைவிட்டம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். சாஞ்சி தானே இருக்கு. ரைட். ஆகவே இங்கே சதுரம் செவ்வகம் இதுக்கு மட்டும்தான் மூலைவிட்டங்கள் சமனாக காணப்படும். ரைட். அடுத்த கேள்வி எழுதிக்கங்க. மூலைவிட்டங்கள் அடுத்த கேள்வி எழுதிக்கங்க. மூலைவிட்டங்கள் செங்கோணத்தில் இடைவெட்டும் இரண்டு நாட்பக்கள் எவை? மூலைவிட்டங்கள் செங்கோணத்தில் இடைவெட்டும் இரண்டு நாட்பக்கள். சதுரம் இணைகரம் சார். சதுரம் செவ்வகம் சார். செவ்வகம் நல்லா வரைஞ்சு பாருங்க. செவ்வகத்தை நீளமா வரைஞ்சு மூலைவிட்டத்தை வரைங்க, செங்கோணத்துல இடைவெட்டுதான் பார்ப்போம். சதுரம் ஓகே. சதுரம் இணைகரம். சதுரம் சார். சதுரம் ஓகே. சதுரம் ஓகே. சதுரம் செங்கோணத்துல தான் இடைவெட்டும் மூலைவிட்டம். இணைகரம் சாய் சதுரம் சார். சாய் சதுரம். ரைட். அடுத்தது என்னன்னு கேட்டா சாய் சதுரம். ரைட். ஒரு சாய் சதுரம் வந்து செங்கோணத்துல இடைவெட்டும். ரைட். சாய் சதுரம். சாய் சதுரத்துக்கும் இணைகரத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இணைகரம் சாய் சதுரத்துக்கும் ஒரே ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கு. இது இணைகரம் எப்பவுமே. ரைட். இணைகரம் வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டா மூளை விட்டங்களை செங்கோணத்துல இடைவெட்டாது. ரைட். ஆனா இதுக்கு இது சமாந்தரமா இருக்கும். ரைட். இங்க சமனா இருக்கும், சமாந்தரமா இருக்கும். இங்கே அதே மாதிரிதான் சமன் சமாந்தரம், சமன் சமாந்தரம். ரைட். ஆனா சாய் சதுரத்துல இந்த பக்கம் நாலு பக்கமும் சமனா இருக்கும். இங்க அப்படி இல்லை, எதிர்பக்கம் மட்டும் தான் சமனா இருக்கும். ரைட்டா? அதே இந்த ரெண்டு வித்தியாசம் தான் இருக்கு இணைகரத்துக்கும் சாய் சதுரம். ரைட். ஓகே தானே? ரைட். சதுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட் முக்கியமானது ஒண்ணு அழகா சதுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லா இயல்பும் வரும். சாய் சதுரத்தோட இயல்பு, ரைட், இணைகரம் செவ்வகோட்டு இயல்பு எல்லா சதுரத்துக்கு இருக்கு. ரைட்டா? ரைட். ஆனா இணைகரத்துக்கிட்ட இல்ல சதுரத்தோட இயல்பு இல்ல, சாய் சதுரத்தோட இயல்பு சில இயல்புகள் இருக்காது. ரைட். அப்ப எல்லாத்தையும் சதுரத்தை வச்சு என்ன செய்யலாம் கேட்டா அவ்வளோத்தையும் கொண்டு வந்துடணும். சதுரம் ஒரு செவ்வகம் சொல்லலாம், சதுரம் ஒரு இணைகரம்னு சொல்லலாம், சதுரம் ஒரு சாய் சதுரம்னு சொல்லலாம். ரைட். அதெல்லாம் சொல்லலாம். ரைட். அது பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. கேள்வி ஒண்ணு, மூலைவிட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் உடைய சாய் சதுரம் ஒன்றின்
சாய் சதுரம் ஒன்றின் சுற்றளவு யாது? மூலைவிட்டங்கள் 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் ரைட் உடைய சாய் சதுரம் ஒன்றின் சுற்றளவு யாது? ரைட் எங்க பாப்போம், வதனி செய்யுங்க. சாய் சதுரத்தை வரையுங்க, வதனி செஞ்சாதான் ரைட். சார் 52 சென்டிமீட்டர் சார். 52 சென்டிமீட்டர். பார்ப்போம். மொத்தம் ஆன்சர் சார் 68 சென்டிமீட்டர் சார். 68. ரைட். ரெண்டு ஆன்சர் இருக்கு. சாய் சதுரத்துல மூலைவிட்டங்கள் செங்கோணமாக இடைவெட்டு. ஆமா தான் முதல்ல பார்த்துட்டாமே. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் செங்கோணத்தில் இடைவெட்டுன்னு முதலே பார்த்தாச்சு. சதுரத்தும் சாய் சதுரமும் செங்கோணத்தில் அதன் மூலைவிட்ட இடைவெட்டும். சார் 52. 52. பார்க்கணும். சாய் சதுரமும் சதுரத்தை இப்படி தாண்டி வரைஞ்சா ரைட் சாய் சதுரம் சமனா இருக்கும், எல்லாம் சமனா இருக்கும். மூலைவிட்டமும் வரைகிறேன். ரைட் இந்த பாருங்க, மூலைவிட்டமும் வரைகிறேன். ஒரு மூலைவிட்டம் 10. இது செங்கோணத்துல இடைவெட்டும். ரைட் எல்லாமே செங்கோணம். ரைட் இப்ப எல்லாமே 10, மூலைவிட்டம் 10. இவர் 10 இருப்பாரு, இவர் 24 இருப்பாரு. எது பெருசா இருக்கோ அவர் 24. எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சார் நல்ல சொல்லுங்க நேரம் ஸ்கிரீன் விலகாம இருந்துச்சு. சொல்லுங்க பே. என்ன சார் கிளியரா விளங்கல வீடியோ சார். விளங்க மாட்டேதா? ஆமா சார். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாங்க.
ரைட். இப்ப பாருங்க, இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பிள்ளைங்க. கிளியரா இருக்கு சார். ரைட். ஓகே. ரைட். இங்க பாருங்க, மூளை விட்டங்கள் 10, 24. இவர் தான் 10 இருப்பாரு, இவர் 24 இருப்பாரு. இப்ப இவர் 10னா இவர் 5, எனக்கு சின்னதா இருப்பாரு. நான் பார்க்கக்கூடிய தெரியும், இவர் சின்னது, இவர் பெருசு. ரைட். இது எப்படி வருதுல்ல, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது 24, இது 12 சென்டிமீட்டர், இவர் 12. ஏன்னா நமக்கு தெரியும் இணைகரத்தின் பண்பு அவ்வளவுமே சாய் சதுரத்துக்கு போடணும். சாய் சதுரமும் ஒரு இணைகரம் தான். ரைட். ஆனா இணைகரம் எல்லாம் சாய் சதுரம் கிடையாது. ஆனா சாய் சதுரம் எல்லாம் ஒரு இணைகரம். ஓகே தானே? ரைட். ஆகவே இது 5, இது 12. ரைட். இங்கதான் பார்க்கணும் பைத்தகரஸ். பைத்தகரஸ் தெரியாம இருக்க மாட்டீங்க. இதுக்கு நான் சொல்லி விடுறேன். ஒரு செங்கோண முக்கோணி செம்பக்கத்துல வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு ஏனைய 2 பக்கங்களில் வரையப்படுற சதுரங்களின் பரப்பளவு வரை கொடுத்தது சமம். இவர் 5 இருந்து இது 12 இருந்தா இதனுடைய பரப்பளவு 25, இதனுடைய பரப்பளவு 140. இந்த 2 பரப்பளவு கூடனா இதுக்கு சமம் 169. ஆகவே இந்த நீளம் வந்து 13. ஏன்னா 13 தானே 169. இவர் 13. இது ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 இருந்தா 13 சதுர எண். ரைட். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ரைட். நிறைய வீடியோவில் இருக்கு, பழைய வீடியோவில் இருக்கு, இந்த மாதிரி பைத்தகரஸ் தனியா இருக்கு. ரைட். அதை கொஞ்சம் பாருங்க. இது நமக்கு தெரியணும், பைத்தகரஸ் உண்மை 5, 12னா இன்னொன்னு 13. இதனுடைய மடங்கள்லாம் பைத்தகரஸ்ல வரும் பாருங்க. 10, 24, 26, 15, 15, 36, 39 பாருங்க. இதனுடைய மடங்கள்லாம் வரும். ஓயாம பைத்தகரஸ் இப்படியே போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பைத்தகரஸ் உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க டக்குன்னு விடைய போடுற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க கணக்குகள் போட்டி பரீட்சைக்கு வேகமா செய்யலாம். ஏன்னா ஓயாம அது செஞ்சுக்கிட்டே இருக்க இயலாது நம்ம. அவை வெறும் 13, வெறும் 13 சாய் சதுரம் தானே, எல்லாமே சமம். அவை 13 4 இருக்கு. அவை 13 52 சென்டிமீட்டர். ஓகே. இதனுடைய பரப்பளவை காணலாம். இதனுடைய பரப்பளவு காணணும்னா பைத்தகரஸ் எல்லாம் தேவைப்படாது. ரைட். அதை தர ஒரு முக்கோணி கண்டுபிடிப்போம். ஒரு முக்கோணி கண்டுபிடிச்சா 4ஆல பெருக்கி வைக்கணும். அதை தர அடி 12 செங்குத்து 5. அது 4 முக்கோணி இருக்கு, 4ஆல பெருக்கி வைக்கணும். சரி. 6, 6, 30, 30 நாள் 120 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே பிளஸ் கிளியர் அனுப்பாங்க. ரைட். இதெல்லாம் இணைகளுக்கு தொடர்புட்ட கேள்விகள் தான் வரும். சரி. ரைட். அப்ப இதுல கணக்குகள் நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்புறம் பிறகு என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த தேற்றங்கள் உள்ள கணக்குகளை நான் போடுறேன். ரைட். அது பேப்பர் சேவ்ல பார்க்கலாம். இந்த தியரி முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ரைட். பேப்பர் சேவ்க்குள்ள இதுகள்ல தான் நிறைய கேள்விகள் வருது. சார் பரப்பளவுக்கு அரைத்தர மூளை விட்டங்கள் பெருக்கம் எழுதுறாங்க. அரை தர ரைட், 2 ஒண்ணுதான் எழுதலாம், பிரச்சனை இல்லை. அது எல்லாத்துக்கும் எழுதுறாங்க. அரை தர மூளை விட்டங்களில் பெருக்கம் அதுல இதுக்கு சாய் சதுரத்துக்கு மேல தான் எழுதலாம் போல இருக்கு. என்ன இணையத்துக்கு எழுதலாமா செக் பண்ணீங்களா? ஆனா இணையத பரப்பளவுக்கு சமன்பாடு தனியா இருக்கு தானே. ரைட். சரி, அதை நம்ம அளவீடுகள் படிக்க கூட பார்ப்போமே. ரைட். கேத்துல தானே படிக்கிறோம். அளவீடுகள் படிக்க கூட அது சம்பந்தமான பார்ப்போம். ரைட். இப்போ முக்கியமான எடி ஒன்று போட்டுருங்க, இயல்பொத்த முக்கோணம் போட்டுருங்க. இயல்பொத்த முக்கோணம், இயல்பொத்த முக்கோணம், இயல்பொத்த முக்கோணம். ரைட். வெறும் முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுவார். இந்த மாதிரி பாடம் நம்ம இதை படிச்சுக்கணும் நம்ம வேலையில. இது கிரேட் லெவல்ல தான் இருக்கு இந்த பாடமே. ரைட். நான் உங்களுக்கு அது ஷார்ட் ஆஃப் கொஞ்ச நேரத்துல நான் சொல்லித்தரேன், நம்மளுக்கு கேள்விகள் செய்யறதுக்கு மட்டும். ரைட். நம்ம இதை ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பொத்த முக்கோணின்னு போட்டுருங்க.
இயல்பொத்த முக்கோணினா என்ன விஷயம் நம்மள ரைட் நல்லா பார்த்துக்கணும். இயல்பொத்த முக்கோணினா ரைட் இப்போ ரெண்டு முக்கோணி வரைகிறேன் ரைட். இங்க ஒரு முக்கோணி வரைகிறேன், இங்க ஒரு முக்கோணி வரைகிறேன் ரைட். இந்த ரெண்டு முக்கோணி வரைகிறேன். இது 60 பாகை, இது 50, இங்க 20 ரைட். அதே மாதிரி இங்க 60 பாகை, இங்க 50, இங்க 70 ரைட். இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யுமா? இது வந்து ஏ பி சி முக்கோணி இருக்குது, இது பி கியூ ஆர். இந்த ஏபிசி முக்கோணியும் பி கியூ ஆர் முக்கோணியும் ஒருங்கி செய்யுமா செய்யாது? அது மட்டும் சொல்லுங்க. ஒருங்கி செய்யணும்னா என்னன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க, சமச்சீர்லாம் படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புல, ஒண்ணுக்கு மேல அப்படியே வச்சா 10ஆம் வகுப்புனா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருங்கி செய்யும் பாடம் ரைட். ரெண்டு முக்கோணியும் ஒன்னா பொருந்தணும், அதான் ஒருங்கி செய்யும் ரைட். நமக்கு ஒருங்கி செய்யும் தேவைப்படாது இங்க பெருசா ரைட். ஒருங்கி செய்யும் நிபந்தனை அதெல்லாம் நீங்க படிக்க இயலாது. இதெல்லாம் சொல்லி தரலாம். இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யுமான்னு கேட்கிறேன். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. ஒண்ணுக்கு மேல வச்சா பொருந்துமா? பொருந்தாது. இந்த ரெண்டு முக்கோணியும் ஒண்ணுக்கு மேல வச்சா பொருந்துமான்னு கேட்கிறேன். பொருந்தாது. பொருந்தாது சார். பொருந்தாது. அப்படி பொருந்த சில நிபந்தனைகள் இருக்கு ரைட். அந்த நிபந்தனையில இந்த இந்த கோணம் இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன் ரைட். இப்படி இருந்தா என்ன செய்யாதுன்னு கேட்டா பொருந்தாது, ஒருங்கி செய்யாது. ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் இயல்பொத்தவை, ஏதோ ஒரு வகையில இயல்பொத்து தானே இருக்கு. இதுல உள்ள எல்லா கோணமும் இதுக்கு சமனா இருந்தா இயல்பொத்தது. இப்படி இயல்பொத்த முக்கோணியா இருந்தா நல்லா பாத்துக்கங்க எப்படி எழுதலாம்னு ரைட். இங்க பாருங்க, 70 பாகைக்கு நேரா உள்ள பக்கம் ஏசி கீழே, இங்க 70 பாகைக்கு நேரா உள்ளது பிக்யூ சமன் ரைட். நல்லா பாருங்க, 60 பாகைக்கு நேரா உள்ளது பிசி, இங்க 60 பாகைக்கு நேரா உள்ளது கியூஆர் சமன். 50 பாகைக்கு நேரா உள்ளது ஏபி, இங்க 50 பாகைக்கு நேரா உள்ளது பிஆர். இப்படி எழுதலாம். இயல்பொத்த முக்கோணி இருந்துச்சுன்னா, ரெண்டு முக்கோணி இயல்பொத்ததா இருந்தா அவரை இந்த வடிவத்துல எழுதலாம். மேல உள்ளதெல்லாம் ஒரு முக்கோணி, கீழே உள்ளதெல்லாம் ஒரு முக்கோணி. மாத்தி எழுதலாம், மாத்தி எழுதலாம். எப்படி? PQ கீழ் ஏசி சமன் QR இன் கீழ் பிசி சமன் PR இன் கீழ் ஏபி. இப்படி எழுதலாம் ரைட். இது எல்லாமே ஒரு மாறிலி கேன்னு வச்சாலும் சரி. சமன் கே, ஒரே பெருமானம். இவரை இவரால பிரிக்கிறது, இவரை இவரால பிரிக்கிறது, இவரை இவரால பிரிக்கிறது, எல்லாமே ஒரே பெருமானம். அதை சமன் இப்படி சொல்லலாம். இதான் இயல்பொத்த முக்கோணம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் சில கேள்விகள் செய்ய போறோம். இதான் முக்கோணி ரெண்டு இயல்பொத்தவைன்னு சொல்லுவாங்க. மூணு கோணத்துக்கு மூணு கோணம் சமனா இருந்தா தான், அதான் பாருங்க, மூணு கோணமும் சமனா இருக்கணும். சமனா இருந்தா தான் இயல்பொத்த முக்கோணம், சமன் இல்லாட்டி இல்ல. ஓகே பிளே, இது விளங்கிடுச்சான்னு சொல்ல பாப்பேன். இது கிளியரா? இந்த கேள்வி இதை எழுதி வாங்க, கேள்வி ஒன்று பார்ப்போம். எழுதிங்க தானே ரைட். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வைங்க, பிறகு எழுதிக்கணும். அந்த டிக்னோமெட்ரி படிக்கிறவங்க அந்த தியரம் எல்லாம் படிச்சுக்கோங்க ரைட். அந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் நான் குரூப்ல, அதை படிச்சுக்கோங்க ரைட்.
ஏ பி எக்ஸ் ஒய். ரைட். 4 போடுவோம். ஒரு சொற்களை தரணும். ரைட். இது எக்ஸ். இந்த நீளம் எக்ஸ். இந்த எக்ஸின் நீளத்தை காண்க. இங்க பாப்போம். நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து இவரை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார், அந்த 4 சென்டிமீட்டர்னு போட்டிருக்கீங்க சார். ஓ, அதுக்கு மேல உள்ள நீளம் எது சார்? என்ன சார்? 12 சென்டிமீட்டர். bx 4 சென்டிமீட்டர், ax 12 சென்டிமீட்டர், ay வந்து 8 சென்டிமீட்டர், yc தான் x சென்டிமீட்டர். அந்த x கண்டுபிடிக்கணும். x என்ன? x ஓட வேல்யூ என்ன? x சமன் 8 கீழ் 3 சென்டிமீட்டர் சார். ரைட். ஓகே பாப்போம். என்ன போல x என்ன ஆன்சர் வந்துச்சு? x ஓட ஆன்சர் என்ன? ஓகே ரைட் பாப்போம். ரைட். இன்னைக்கு நான் தியரிக்கல் மட்டும் தான் சொல்லி தர போறேன். இங்க பாருங்க, இதுல 2 வகையான 2 முக்கோணம் இருக்குது. அது வேற என்ன சொல்லுவாங்க? அதாவது ஏ எக்ஸ் ஒய்ங்கிற முக்கோணம் இருக்கு. அப்ப இது 8 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். இது தெரியாது. ரைட். தெரியாது. தெரியாட்டி ஒன்றும் செய்யல. வேணும்னா நம்ம அப்படியே இருக்கட்டும். இன்னொரு முக்கோணியம் இருக்கு. பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கு. ஏபிசி முக்கோணியம் இருக்கு. நல்லா பாருங்க, ஏ பி சி. இந்த நீளம் பார்த்தோம்னா 8 சக எக்ஸ். இந்த நீளம் பார்த்தோம்னா 16 சென்டிமீட்டர். இது ஓகேன்னு பாருங்க.
நான் வரைஞ்சது கிளியரா, நான் வரைஞ்ச விஷயம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. இந்த விஷயம் கிளியரா இருக்கா? பிரச்சனைக்கா? ஓகே பிளஸ் இது சரியா? இதுல நான் வரைஞ்சது ஓகேயா? ரைட். இங்க பாத்தீங்கன்னா இந்த கோணம் பொதுவான ஒரு கோணம், அப்ப இங்கேயும் சமன் இங்கேயும் சமன். ரைட். இது சமாந்தரம், சமாந்தரம் தானே. இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், அப்ப இந்த கோணம் இந்த கோணம் சமன். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன். எஃப்ஓடியமா இருக்கு பாருங்க, ஒன்று விட்ட எஃப்ஓடியம் வந்து ஒத்த கோணம். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன். ரைட். இப்ப மூணு கோணத்துக்கும் மூணு கோணம் சமனா இருக்கா? சமனா இருக்கா பிளேஸ்? இலோக் சார் இது வேற ஓம் சார். அப்ப பிரச்சனை இல்லை தானே? ரைட். இப்போ நான் சொல்லி கொடுத்த தியரி எதுனா சார் சொல்லுங்க சுப்ரியா. கொஞ்சம் விலங்கல சார், திருப்பி சொல்லி கொடுக்கணும். இந்த விலங்குக்கு பெருசா இல்லை. இங்க பாருங்க, இங்க ஒரு மேல ஒரு முக்கோணி இருக்கு. இந்த ரெண்டு இதுல படத்துல உள்ள ரெண்டு முக்கோணியும் தனியா வரைஞ்சு வச்சிருக்கேன் நான். இது AXYங்கிற ஒரு முக்கோணி வரைஞ்சு வச்சிருக்கேன், ABCங்கிற முக்கோணியை வேறையா வரைஞ்சு வச்சிருக்கேன், இந்த படத்துல உள்ள முக்கோணியை வரைஞ்சு வச்சிருக்கேன். இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், அது இது ரெண்டும் ஒரே கோணம். இந்த பாருங்க, இந்த முக்கோணிலே இந்த கோணம்னா பெரிய முக்கோணிலே இதே கோணம் சமன், இந்த ரெண்டும் ஒரே அடையாளம் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து ரெண்டும் சமாந்தரமா இருக்கு, எஃப்ஓடியமா இருக்கு. தலையில பாத்தீங்கன்னா எஃப்ஓடியமா இருக்கும். ரைட். அப்ப எஃப்ஓடியமா இருந்தா ஒத்த கோணம் முதல்ல சொல்லி தந்துட்டேன், சின்ன சின்ன தேட்டங்கள்லாம் பார்த்தோம் நம்ம. ரைட். எஃப்ஓடியமா இருந்தால் இந்த பாருங்க, இந்த ரெண்டு கோணமும் சமனா இருக்கும். அதே மாதிரி இந்த கோணம் ரெண்டும் சமனா இருக்கும். இந்த பாருங்க, இந்த கோணம் ரெண்டும் சமனா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப இது ரெண்டு இயல்பொத்த முக்கோணி, இந்த ரெண்டு முக்கோணி இயல்பொத்த முக்கோணி. இங்க 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன், 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். ஓகே. AC 8 சக x, இங்க x 8, அதான் 8 சக x. இங்க 12 4 மொத்தம் 14, அதான் போட்டிருக்கேன் 14. இந்த ரெண்டு முக்கோணிய தனியா வரைஞ்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப இந்த கேள்விக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, இந்த இருக்கு. இந்த கேள்வியில உள்ள ரெண்டு முக்கோணியும் எல்லா தகவலோட வரைஞ்சு வச்சிருக்கேன். ஆக இந்த ரெண்டு முக்கோணி இயல்பொத்த முக்கோணி, நல்லா பாத்துக்கணும். ரைட். இப்ப நம்ம எழுதுறோம் பாருங்க, இந்த சரி போட்டிருக்கேன், இதுக்கு நேரா உள்ள பக்கம் 12 சென்டிமீட்டர். இங்க சரி போட்டதுக்கு நேரா எதிரா உள்ளது 14. ரைட். இங்க பிழை போட்டிருக்கேன், அதுக்கு நேரா உள்ளது 8, மேல உள்ளத ஒரே முக்கோணியா இருக்கணும். ரைட். இங்க பாருங்க, பிழை அடையாளம் போட்டிருக்கேன், அதுக்கு நேரா உள்ளது 8 சக x. இப்ப எக்ஸின் பெருமானத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவுதான், முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. இப்ப இங்க சுருக்கம்னா சுருக்கலாம், இதை 4 சுருக்குனா 3, இதை 4 சுருக்குனா 4. ரைட். அது 3/4 சமன் 8/8 சக x. இது வந்து உங்களோட சுருக்கல் திறன் தான். குறுக்கு பெருக்க பெருக்குங்க, இப்படி பெருக்குங்க குறுக்கா. 8 4 பெருக்குங்க 8 32 சமன் 3ஐயும் 8 சக x பெருக்குங்க, பெருக்குனா 32 சக 32 சமன் 8 24 சக 3x பெருக்குனா 3x. ரைட். ஆகவே 3x சமன் 32ல இருந்து 24 கூட்டப்பட்டு 24 கழிங்க. 3x சமன் 32ல இருந்து 24 போனா 8, x சமன் 8/3 வரும். இவ்வளவுதான். இது உங்களோட சுருக்கத்திறன் தான். இதுக்கு எங்கிட்டு உங்கள்கிட்ட அல்ஜிப்ரா. ரைட். அதை எப்படி தீர்க்கிறீங்கிற விஷயம் தான் இதுக்கு எங்கிட்ட இருக்கு. ரைட். இப்ப சொல்லி கொடுத்த வேணும்னா வீடியோ அனுப்புவேன், அதை நீங்க சமன்பாடு எப்படி செய்யறது. இன்னைக்கு குறுக்கு இதை சுருக்கிட்டு குறுக்கு பெருக்கணும், குறுக்கு பெருக்க பெருக்கினதுக்கு அப்புறம் பிரக்கெட்டை உள்ளுக்கு நீக்கிறீங்கன்னா ஆன்சர் வந்து போகும். ரைட். ஓகே சுப்ரியா, விளங்குதா? இது செய்யணுமா?
ஓம் சார். சார் சொல்லுங்க நிலுக்தன். அத வேற ஒரு முறையிலயும் செய்யலாம் தானே சார்? ஆமா, இந்த முறை விளங்கிச்சுன்னு பாருங்க. நான் வேற ஒரு முறை ஒன்று சொல்லித்தரேன். வேற முறை எப்படி சொல்லுங்க. இதை கீழே கீழே எழுத போறீங்களா? ஆமா சார். அப்படியே எழுதலாம். ரைட், இப்படியே எழுதலாம். நான் உங்களுக்கு பொதுவா அந்த தேட்டத்தை இயல்பொத்த முக்கோணி தேட்டத்தை சொல்லி தந்தேன். நான் இயல்பொத்த முக்கோணி சம்பந்தமான தேட்டத்தை சொல்லி தந்தேன். ஆனா இந்த கேள்வி நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா இன்னொரு முறையிலே செய்யலாம். ரைட், எப்படி பாருங்க. இதன் கீழ் இது 8 கீழ் x பாருங்க, ay கீழ் yc சமன் ax கீழ் xp 12 கீழ் 4. ஆக இந்த 12 4 சுருக்கணும் 3 8 கீழ் x. ஆக x சமன் இந்த இது வந்து x 3 கீழ் 1 8 கீழ் 3. ரைட், இப்படி லேசாவும் செய்யலாம். ரைட், நான் உங்களுக்கு ஏன் சுத்தி வளைச்சு சொல்லி தந்தேன்னா, நான் சொல்லி தந்தேன் இயல்பொத்த முக்கோணி. இயல்பொத்த முக்கோணி தேட்டத்தை வச்சுட்டா இது வந்திருக்கு, அதை நான் சொல்லி தந்தேன். இந்த கணக்கு நீங்க அந்த முறையிலேயே செய்யலாம். அதை பாருங்க, 8 கீழ் x 12 கீழ் 4 அது ரெண்டு சமன் அப்படி போட்டு செய்யலாம். ஓகே பிள்ளைகள், இது கிளியரான்னு பாருங்க. இதுல எதுவும் விளங்காம இருக்கா? ரைட், இவன் சிக்கலான தேட்டம் தான். சிக்கல்னு இல்ல, இதை இன்னொருக்கா படிச்சீங்கன்னா சரின்னு நினைக்கிறேன். படிச்சவங்களுக்கு கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். செய்யலாமா பிள்ளை? சார் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரைட், வேற கணக்கு, இந்த கணக்கு வேணாம், வேற கணக்கு ஒன்று சொல்றேன். ரைட், வேற கணக்கு ட்ரை பண்ணுவோம். இதை நான் ரெக்கார்டிங் ஒன்று போயிருந்தேனே, அதில் போய் பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு கணக்கு. ரைட், இப்ப எச்சின் பெருமானத்தை கண்டுபிடிக்கும் போது இது 3 வேணும். இதை போடணும்னா 4 போடணும். ரைட், 4 சென்டிமீட்டர்னு போடணும். ரைட், இப்ப எச்சின் பெருமானத்தை கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லித்தரேன். நார்மலாவும் செய்யலாம், இருந்தாலும் இயல்புத்த முக்கோணி படி செய்ய பாவம். இயல்புத்த முக்கோணி படி செய்யும். எயிட் சமன் 4 மேல் 9 சார். 8 சமன் 20 சென்டிமீட்டர் சார். 20. ரைட், பாப்போம். நல்லா கவனிங்க. இதுல இது ரெண்டு சமாந்தரம்னு போடணும். சமாந்தரம்னு போட்டாதான் அந்த எழுத்து சரியா. சமாந்தரம் இப்படி வரைய முடிஞ்சாதான் அந்த ரூல். ரைட், ஓகே, நீ நல்லா கவனிச்சுக்கணும். இது ஒரு பொதுவான கோணம். ரைட், இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமன், இதுக்கு இது சமன். அப்ப இதுல உள்ள ஏபிசி முக்கோணியும் ஏடிஇ முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணி. ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இந்த பி, இந்த சின்ன முக்கோணில உள்ள இந்த பி கோணத்துக்கு நேரா உள்ளது 10 கீழே. நல்லா கவனிச்சுக்கணும். பெரிய முக்கோணில இந்த கோடு, இந்த அடையாளம் போட்டிருக்கேன், இதுக்கு அடையாளத்துக்கு நேரா உள்ளது 10. இங்க டி கோணத்துக்கு நேரா உள்ளது 12.
12 நல்லா பார்த்துக்கணும் ஃபுல்லா 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன போறோம் சரி போட்டிருக்கேன் அதுக்கு நேரா உள்ளது h ரைட். இங்க சரி போட்டிருக்கேன் நேரா உள்ளது AD இந்த இருக்கு h சக 4 அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. இயல்பொத்த முக்கோணி அவ்வளவுதான். நான் பெருசா உங்களுக்கு சொல்லி தந்த விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டி இங்க இதோட முடியுது கணக்கு ரைட். இங்க பாருங்க குறுக்கு பெருக்கம் 12 h இருக்குன்னா 12 h சமன். இங்க 10 இருக்கு இங்க h சக 4 இருக்கு ரைட். 12 h சமன் குறுக்கு பெருக்கம் தானே பிரக்கெட் போட்டு தான் பெருக்கணும். 10 h இருக்குன்னா 10 h சக 5 40 ரைட். இந்த 10 h இந்த பக்கம் கழிக்க போறோம். 12 h ல இருந்து 10 h கழிக்கிறோம் சமன் 40. 2 h சமன் 40 h சமன் 20. ஓகே அவ்வளவுதான் 20 சென்டிமீட்டர். ஓகே இப்படி கிளியரா ஆயிடுச்சு பாருங்க. இயல்பொத்த முக்கோணி கிளியரா. இன்னொரு முறை என்னன்னா 10 × 2 10 2ஆல பிரிக்கிறதுக்கு சமன். சமாந்திரமா இருந்தா h 4ஆல பிரிக்கிறதுக்கு சமன். இப்பயும் குறுக்கு பெருக்கம் 2 h பெருக்குனா 2 h சமன் 4 10 பெருக்குனா 40 h சமன் 20 ரைட். ஓகே இப்படி ரெண்டு முறை சொல்லி தந்திருக்கேன் நான். இப்ப பாருங்க விளங்குதான். இன்னைக்கு எழுதுறத மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த கோணத்துக்கு நேரா உள்ள பக்கம் AC 10 அதே கோணம் தான் இது. அதுக்கு நேரா உள்ளது 12 தான் போட்டு. இப்ப இந்த கோணத்துக்கு நேரா உள்ளது H இந்த கோணத்துக்கு நேரா உள்ளது H சக 4 தான் போட்டு. இது இயல்பொத்த முக்கோணம் ரைட். இயல்பொத்த முக்கோணி தேற்றத்தை வச்சு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டா இந்த கணக்கை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓகே கிளியரா பிளே பாருங்க. உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? முதல்ல கேட்டால் விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு சார். ரைட் ஓகே ரைட். சார் சொல்லுங்க. அந்த 10 கீழ் 12 சமன் h கீழ் h பிளஸ் 4 ஆமா அதை வந்து சுருக்கிட்டும் செய்யிருந்தேனே சார். அது பிரச்சனை இல்லை. அதை எப்படியோ செய்யலாம். அப்படி செஞ்சா சார் 2 h வராம 1 h வருது. இல்லையே அப்படி எப்படி வரும்? ஒரே சமன் 20 வரும். பாருங்க 6 h இருக்குன்னா 6 h இங்க 5 h 4 இருக்குன்னா 5 h சக 20 வருது. அவைங்களுக்கு கழிச்சா h சமன் 20 சரிதானே? அதே ஆன்சர் தானே சார் 2 h வராம 1 h வந்துருது சார். h சமன் 20 தான் வரும். அவன் 20 தானே ஆன்சர். சார் இன்னும் லேசா இந்த சுருக்கி செஞ்சீங்கன்னா இன்னும் லேசு. அவ இயல்பொத்த முக்கோணி உங்களுக்கு விளங்கிக்கணும் ரைட். இது கிரேட் 11ல தான் இந்த பாடமே இருக்கு ரைட். இந்த பாடமே கிரேட் 11ல இருக்கு. நம்ம நிறைய தியரி படிக்கிறதுக்கு இவரெல்லாம் தேவைப்படாது கணக்கு செய்யறதுக்கு. அதான் சொல்லித்தாரு. இன்னும் 2-3 தியரி இருக்கு ரைட். நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த தியரி இந்த புதுசா இருந்தவங்க ஜாயின் பண்ணவங்க இருந்தீங்கன்னா அந்த திரிகோண கணித வீடியோ யாருக்காச்சும் தேவைன்னா சொல்லுங்க. அந்த குரூப்ல போட்டு விடுங்க பிள்ளை. நம்ம ஏற்கனவே உள்ள 2 கிளாஸ் வீடியோவை பேப்பர் கிளாஸ் விட்டுருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளை. ஆயிடுச்சு நமக்கு ஆயிடுச்சுங்க. கட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி இதெல்லாம் பாருங்க. உங்களுக்கு அடுத்து டைம் டேபிள் போட்டிருக்கேன் ரைட். ஈவினிங் உள்ள கிளாஸ் தான் இப்போ செஞ்சேன்னா உங்களுக்கு வெனிஸ்டேல இருந்து ஈவினிங் அந்த டைமுக்கு 8 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். பிரிச்சு போட்டிருக்கேன். நான் செமினார் மாதிரி போடலை. ஏன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டா படிக்கலாம் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா நீங்கள் டயர்ட் ஆகிடுறீங்க. 2 ஹவர் கழிச்சு திருப்பி படிக்கக்குள்ள ஆன்சர் சொல்ல மாட்டீங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க ரைட். ஓகே நான் முடிப்போம். ஓகே பை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். பாய் சார். Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Bye.